பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் வலது பரிசத்தில் அவர் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரே என் கண்மலையும் என் பலனும் என் அடைக்கலமும் மாணவர். நான் அவரை சார்ந்து இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் என் இருதயம் பூரித்து களிகூறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார் என்று அவன் நம்புகிறான். நல்ல கவனிங்க. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், என் வலது பரிசத்தில் அவர் இருக்கிறார். சங்கீதம் 73வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்போது, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறேன். என கண்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியத்திலையும் கர்த்தரை முன்பாக வைங்க. நீங்கள் அவரை முன்பாக வைக்கும்போது அவர் உங்களுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். எதற்காக நிற்கிறார்? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறார். சங்கீதம் 109வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்தில் நிற்கிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் ஏன் வலது பரிசத்தில் நிற்கிறார்? கர்த்தர் உங்கள் வலது பரிசத்தில் நிற்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா ஆக்கினைகளிலுமிருந்து உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் வலது பரிசத்தில் நிற்கிறாருங்க. சங்கீதம் 121:5 வாசித்து பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர். இந்த காலவேளையில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தேவனை முன்பாக நிறுத்தி செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை ஆண்டவர் வருகிறதான எல்லா ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது, கர்த்தர் உன்னை காக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அதை அனுபவித்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் கர்த்தரை முன்பாக வைத்தான். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கர்த்தரை முன்பாக வைப்போம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் வலது பரிசத்தில் நிற்கிறதை, உனக்கு துணையாய் நிற்கிறதை, உன்னை காப்பாற்றுகிறதை, உன்னை தாங்குகிறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த கால வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த கால வேளையில்
உங்களை காப்பாற்றுவாராக. உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் இறங்கி வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் அவர்களுக்காக கிரியை செய்கிறதை அவர்கள் காணட்டும். அவர்களுக்கு வருகிறதான எல்லா ஆக்கணையிலும் இருந்து அவர்களை இரட்சிக்கும்படி கர்த்தர் அவருடைய வலது வருஷத்தில் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.